டெல் கிட்ட இருந்து இப்போ நமக்கு 2 கிஃப்ட் கிடைச்சிருக்கு. ஸோ வித்தியாசமான கிஃப்டாகவும் இருக்க போகுது. டெல்லுடைய ஏலியன்வேர் 310H அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டீரியோ கேமிங் ஹெட்செட். டிசைனை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக இருக்குங்க. எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஓவர் தி இயர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ மைக் இங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள், இதுதான் மைக். ஸோ இப்போ கேம் விளையாடும் போது பயங்கரமாக கேம் விளையாடலாம். மைக்கெல்லாம் வச்சுட்டு மைக் உள்ளே தள்ளிடலாம். ஏன்னா நான் கேம் விளையாட மாட்டேன். பட் ஜென்ரலி ஹெட்செட் பயங்கரமாக இருக்குது. எனக்கு சத்தம் வெளியில் நடக்கிறது ஒன்றுமே கேட்கல. நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் திருப்பியும் வச்சுக்கலாம். குட் குவாலிட்டி. தேங்க்ஸ் டெல். இப்போது மெயினான ப்ராடக்ட். ஒவ்வொரு பண்டிகையும் சிறப்பாக்குங்கள் டெல்லுடன் அப்படின்னு சொல்லி மேலே போட்டிருக்காங்க. தமிழில் அழகாக போட்டிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். டெல்லோட லோகோவும் இருக்குது. அந்த பண்டிகையோடைய அந்த இமேஜ் எல்லாம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா தமிழ் டெக்கின் பண்டிகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே என்ன இருக்க போகுது இப்போவே கெஸ் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும் போது டெல் லேப்டாப் இருக்கு. இது 2-in-1 லேப்டாப். டைப் சி பின்னோட ஒரு குட்டியா ஒரு சார்ஜர் இருக்கு. அண்ட் இந்த பேக்கேஜ்க்குள்ள ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு. அண்ட் டெல்லுடைய ஆக்டிவ் பென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டைலஸும் இருக்கு. பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாலிடா இருக்குங்க. மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களால பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இந்த மாதிரி மடக்க முடியும். 4 விதமான மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி இது பேர் என்ன வீடு மாடலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்க நிக்க வைக்கிற மாதிரி மாடல். நம்ம நார்மலாக யூஸ் பண்ற லேப்டாப் நீங்க மடிச்சு ஃபுல்லாவே மடிச்சுக்கலாம். அண்ட் படுக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெவ்வேறு மாடலில் நீங்க வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காகவே இந்த இன்ச்சஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஷேப்ல இருக்கு. அண்ட் நல்லாவும் இருக்கு. போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 சைடுமே நமக்கு தேவையான எல்லா விதமான போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு SD கார்டு ஸ்லாட்டா இருக்கட்டும், டைப் ஏ போர்ட்டா இருக்கட்டும், 3.5mm ஜாக்கா இருக்கட்டும். அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா 2 டைப் சி போர்ட் வித் பவர் டெலிவரியும் இருக்கு. உங்களுக்கு பேட்டரியோட இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு HDMI போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது ட்ரூ லைஃப் டச் டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க டச் பண்றதுக்கு ஏற்றவாறு அழகாக வந்துடும். அண்ட் மேபி நீங்க இந்த பெண்ணை யூஸ் பண்ணாலுமே நீங்க எழுதுறதுலேருந்து வரைகிறதுலேருந்து யூஸ் பண்ற வரைக்குமே எல்லாத்துக்குமே இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்சிவா இருக்கு. அண்ட் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேடைய குவாலிட்டி, வியூவிங் ஆங்கிள்ஸ் ஓரளவுக்கு நாங்கள் காலையில் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இதில் மொத்தமாக 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. எங்கிட்ட கொடுத்து பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் i7 வேரியன்ட். இது இல்லாமல் உங்களுக்கு i5 வேரியன்ட்டும் இருக்கு. i3லையும் ஒரு வேரியன்ட் இருக்கு. அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் இதில் NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. MX 550 2GB கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு. அண்ட் மற்ற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெலுடைய கிராஃபிக்ஸ் கார்டு கிடைக்கும். RAM வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 RAM வேரியன்ட் இருக்கு. 8GB RAM இல்லாட்டி 16GB RAM வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு 256 GB ஒன்று இருக்குது. 512 GB அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. லேப்டாப் எங்கன்னு பார்க்குறீங்களா? படுக்க வச்சிருக்கேன். ஏன்னா இதுவும் ஒரு மோட். கீபோர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மாடல் தான். ஸோ கீபோர்டு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கு. டைப் பண்ணும்போது பிரச்சனை கிடையாது. கீ டிராவல் நல்லா இருக்கு. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. அது அக்யூரேட்டாக இருந்தது. ஸ்பீக்கருடைய குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஸோ ஆடியோ அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த சில்னஸோட லவுட்னஸும் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கு. லேப்டாப்பில் நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போமோ அது இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இந்த டச் பேடும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதோடைய கட்டிங்கே கொஞ்சம் யூ ஷேப் கட்டிங் மாதிரி இருக்கு. நார்மலாக ஸ்கொயர் ஷேப்ல இல்லை ரெக்டாங்கிள் மாதிரி கொடுப்பாங்கல்ல 4 பக்கம், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு யூ ஷேப்ல ஷேப்ல இருக்கு. நல்லா இருக்கு. அண்ட் யூஸ் பண்ணும்போதும் ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்கு. அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் கூட இது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கு. அண்ட் இந்த பர்டிகுலர் வேரியன்ட் இது கொஞ்சம் பெரிய மாடல்ன்றதுனால. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல டாப் எண்ட் இல்லையா, நல்ல பீக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதனால உங்களுக்கு ஹீட்டிங்கும் நல்லா விசிபிள் ஆகும். மடி மேலாம் வச்சு ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது. பட் மற்றபடி மடிச்சு கிடிச்சு நம்ம நார்மல் டாஸ்கிங் பண்ணுறது மற்ற இடத்துக்கெல்லாம் நல்லாவே இருக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கேமராக்கு ஒரு ஷட்டரும் கொடுத்துருக்காங்க பிரைவசிக்காக. அது ஒரு நல்ல விஷயம். டேரெக்டாக நீங்கள் ஆன் ஆஃப் அது க்ளோஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். 1080p கேமரா தான். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. ஓரளவுக்கு ஓகே. நீங்கள் ஒரு லேப்டாப்பில் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு வைக்கணுமோ அந்த அளவுக்கு ஓகே. பட் என்ன இப்படி பிடிச்சலாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் மற்றபடி கனெக்டிவிட்டிக்கு இதில் Wi-Fi 6E கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.2 சப்போர்ட் இருக்கு. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 54 வாட் ஹவருக்கான பேட்டரி இருக்கு. 65 வாட்கான பவர் அடாப்டர் இவங்க பாக்ஸ்லேயே தராங்க. அண்ட் அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பாக்டாக இருக்கு. அதுதான் எனக்கு இருந்த மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான லேப்டாப்லாம் நல்லா பெருசாக பேட்டரி கொடுத்துருவாங்க. அதாவது பவர் பிரிக் இருக்கும். ஸோ இதில் பவர் அடாப்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கு, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கு. நல்ல விஷயம். இந்த ஆக்டிவ் பென் சப்போர்ட்டோட நீங்கள் நிறைய விஷயமான பண்ணலாம். நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்கு. நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வரைஞ்சி பார்த்தா கூட இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்களை பண்ண முடியும். நான் இப்போ சொன்னது போலவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓவராலாக இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான புது விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. டெல் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த லேப்டாப் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த லேப்டாப் பர்சனலாகவே பிடிச்சிருக்கு. இது வெறும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. நீங்கள் ஒருவேளை இந்த லேப்டாப்பை வச்சு நான் வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணணும்னு நினச்சி ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையும் பார்த்துடலாம். ஸோ மீண்டும் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். என்ன பண்ணுறது இதை வச்சு பரவாயில்ல, இது கூட வருது.